ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மம்மிஸ் குக். இன்றைக்கி சூப்பரான முருகருக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான திருப்பாகம் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு ஒரு கப் கடலை மாவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் எந்த கப்பில் மாவை அளக்குறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ண உடனே முதல்ல ஒரு கப் பால் எடுத்து லம்ஸ் எதுவும் இல்லாமல் முதல்ல நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு கப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ ஒரு கப் மாவுக்கு 2 கப் பால் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பு மேலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா குவிக்காக திக்காகிடும். கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் மாவுக்கு 2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இலங்கி வரும். இப்போ இது கூட நான் அரை கப் முந்திரி பருப்பை மிக்சியில் போட்டு பவுடர் மாதிரி ஆக்கிட்டு நம்மளுடைய பேசன் ஃப்ளார் கூட ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் அடுத்து நெய் ஆட் பண்ணணும். நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். ஆனால் ஒரே வாட்டி இல்லாமல் பேட்சாக 3 வாட்டியாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஆட் பண்ணும்போது நெய் நல்லா பிரிஞ்சு வரும். அப்போவே தெரியும் உங்களுடைய ரெசிபி ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபைனலாக பார்க்கும்போது பேனில் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரும். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா குக்காகி வந்துருச்சு. லாஸ்ட்டாக ஸ்மெல்க்காக டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணோடனே ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும் நல்லா பேனுக்கு ஒட்டாமல் பிரிஞ்சு வருது. ஸோ நம்மளுடைய திருப்பாகம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் சஷ்டி ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளாவது இந்த திருப்பாகத்தை சாமிக்கு பிரசாதமாக வைங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. See you in the next video. Bye. Don't forget to subscribe. Healthy cooking, happy eating. See you guys.